ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்பவே எம்மியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. பிரெட் மசாலா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை ஒரு ப்ரெட்டை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் நம்ம திருப்பி டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். செகண்ட் டைம் திரும்ப நீங்கள் ஆட் பண்ணுறபோது கீ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா கீயும் ஃபஸ்ட் டைம் நம்ம ஆட் பண்ணதுலேயே அப்சர்வ் ஆகிடுச்சு ப்ரெட்டில். இப்போ அதே பேனில் நான் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் மஞ்சப்பொடி ஒரு சிட்டிகை, தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா. உங்களுக்கு பாவ் பஜ்ஜி மசாலா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாவ் பஜ்ஜி மசாலா ஆட் பண்ணிங்கன்னா பாவ் பஜ்ஜி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. 1½ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த ஆனியனில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஒரு க்ரீமியான பதம் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இப்போ அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் 2 டொமேட்டோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு 2 க்ரீன் சில்லி, ஒரு 8 கேஷ்யூ, ஒரு துண்டு இஞ்சி, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிட் பட்டை, ஒரு 10 பல் பூண்டு தோல் நீக்கி நான் உரித்து எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி வேணுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அந்த ஆனியன் மிக்சரில் இது ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஆனியனில் நான் ஆட் பண்ணிட்டேன் மசாலா. கலந்து விட்டுட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இந்த மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் குக் பண்ண பின்னாடி நல்லா குக் ஆகிட்டு எல்லா ரா ஸ்மெல்லும் போயிடும். இப்போ நம்மளுக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். புதினா ஆப்ஷனல் தான், கொத்தமல்லி போட்டாவே போதும். புதினா ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப எம்மியான மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் இன்க்ரீடியன்ட் என்னென்னா நான் சர்க்கரை 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நான் நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட் பீசஸ் நான் செட் பண்ணிடுறேன். ரொம்ப எம்மியாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலாவை அது மேலே நான் ஊற்றிடுறேன். ஒரு க்ரன்ச்சினஸ் ப்ளஸ் அந்த சூடாக நம்ம அந்த மசாலா ஆட் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப எம்மியாக இருந்தது. வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணணும் போல் இருக்குது. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண ஆனியன் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் லைம் ஜூஸ் நான் ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுதுங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.